நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு மாமலர் அத்தியாயம் 1. இமயத்தின் அடிவாரத்தில் கோமதி நதிக்கரையில் அமைந்த கோதவனம் என்னும் காட்டில் கிளை விரித்து பறந்து சிறு பசுஞ்சோலைகளை சூடி நின்ற சால மரங்கள் 4 ஒன்றுடன் ஒன்று மூங்கில்களால் கட்டி தளமிட்டு அதன் மேல் எழுப்பப்பட்ட 7 அறைகள் கொண்ட குடிலில் பாண்டவர்கள் தங்கியிருந்தனர். அடுமனையும் மகளிர் அறையும் தனியாக வேறு 2 சால மரங்களில் இருந்தன. அவற்றுக்கு செல்ல மூங்கில்களால் ஆன பாலம் இருந்தது. சுற்றிலும் இருந்த புதர் காட்டை திருத்தி அழகிய மலர் தோட்டத்தை நகுலனும் சகதேவனும் உருவாக்கியிருந்தனர். கோமதிக்கு செல்லும் ஓடை ஒன்றை கால் திருத்தி கொண்டு வந்து பரப்பியிருந்தனர். அதன் ஈரம் படர்ந்த பாத்திகளில் தெச்சியும் அரளியும் குறுக்கத்தியும் செங்காந்தளும் தழல் சூடி நின்றன. மூங்கில் நிலைகளில் இருவாச்சியும் முல்லையும் வெண்முத்துக்கள் சூடி படர்ந்தேறி இருந்தன. நந்தியாவட்டையின் நிழல்களில் பேணாமலேயே வளரும் கொடுவேரிகள் செறிந்திருந்தன. மலர்ச்சோலையை சுற்றி யானைகள் தயங்கும்படி இடையளவு ஆழமுள்ள அகழி வெட்டப்பட்டிருந்தது. தாவி கடந்துவிடும் மான்களையும் இறங்கி ஏறமுனையும் இளைய எருதுகளையும் தடுக்கும் பொருட்டு காட்டு மரங்களை பெருந்தடிகளால் இணைத்து கட்டி வேலி அமைத்திருந்தான் பீமன். மரக்கிளைகளில் தொற்றி வந்து உள் நுழைய விழையும் கரடிகளை அச்சுறுத்துவதற்கு மரமணிகள் கோக்கப்பட்ட சரடுகளை கிளைகளுக்குள் கறந்து கட்டியிருந்தான். பீமனுக்கு உகந்த குரங்குப்படை ஒன்று எப்போதும் அக்குடிலை காவல் காத்தது. உயர்ந்த மரக்கிளை ஒன்றில் திசை நோக்கி அமர்ந்திருந்த நீள் நோக்கு குரங்கு யானையோ புலியோ நெடுந்தொலைவில் தோன்றும் போதே வயிற்றை கையால் அடித்தபடி கொப்பரைகளை சேர்த்து அறையும் ஒலியில் எச்சரிக்கை குரல் எழுப்பியது. அக்கணமே அங்கு இலைச்செறிவுக்குள் வால் பற்றி இழுத்து சீண்டியும் ஒன்றன் மேல் ஒன்று தாவியும் விளையாடி கொண்டிருந்த குட்டி குரங்குகள் அன்னையை நோக்கி பாய்ந்து சென்று ஒற்றை உடல் தொகையாக ஆயின. கிளைக்கவருக்குள் அமர்ந்திருந்த அன்னையரும் உச்சி கிளைகளில் கை கால் தொங்க வால் வளைந்து நெளிய விழி சொக்கி படுத்திருந்த ஆடவரும் கூட்டு ஒலி எழுப்பியபடி கிளையுளைய வந்து அத்தவச்சாலையை சுற்றி கொண்டனர். குரங்குகளின் ஒலி கேட்டு தன் அறையில் சுவடி நோக்கி கொண்டிருந்த தருமன் எழுந்து வந்து குடில் முகப்பில் நின்று, புலியா என்றார். ஆம், யானே என்றால் அவை நம்மிடம் சொல்ல வரா, அங்கு சென்று அதை விரட்டவே முயலும் என்று உள்ளே அமர்ந்து அம்புகளை கூர்த்தீட்டிக் கொண்டிருந்த நகுலன் சொன்னான். குரங்குகள் குடிலை சூழ்ந்து நின்று கூச்சலிட்டன. தருமன் வெளியே சென்று கையசைத்ததும் அவர் அறிந்துவிட்டதை உணர்ந்து அவை முனகி பற்களை காட்டின. பின்னர் வழி நடத்தி வந்த பெருங்குரங்கு திரும்பிச் சென்றது. மற்ற குரங்குகள் அதை தொடர்ந்து சென்றமை காற்று இலைகளுள் ஊடாடி கடப்பது போல தெரிந்தது. மந்தன் இவ்வேளையில் எங்கு சென்றான் என்று தருமன் சலிப்புடன் கேட்டார். இக்காட்டில் குளிர் குறைவு என்பதனால் இங்கு தங்க முடிவெடுத்தோம். இதுவோ ஊன் விலங்கும் மத விலங்கும் சரிந்ததாக உள்ளது. நாள்தோறும் ஒன்றேனும் நாடி வருகின்றது. காடு நம் மீது வஞ்சம் கொண்டு தன் தூதர்களை அனுப்பி கொண்டே இருப்பது போல. ஓலையில் ஏதோ எழுதி கொண்டிருந்த சகதேவன், மூத்தவர் நேற்றிரவு காட்டுக்குள் சென்றார் என்றான். எப்போது என்றார் தருமன். அறியேன் என்றான் சகதேவன். எங்கு செல்கிறான், எப்போது மீள்வான் ஏதும் தெரியாது நமக்கு. அவன் நம்முடன் இருக்கிறான், நாம் அவனுடன் இல்லை என்றார் தருமன். வெளிமேடையில் நின்றபடி காற்றில் பறந்த தன் மேலாடையை தோளில் இழுத்து போட்டுக்கொண்டு, இக்காட்டில் அவன் என்னதான் செய்கிறான் என்றார். காடு அவருக்கு கற்றுத்தீராத காவியம் போல. இங்கு வந்த இவ்விரண்டாண்டுகளில் விழித்திருக்கும் கணமெல்லாம் அதை அறிந்து கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் புதியதொரு செய்தியுடன் இங்கு வருகிறார் என்றான் சகதேவன். நகுலன் புன்னகைத்து, ஆம், ஒவ்வொரு செய்தியை சொல்லும் போதும் அவரது பேருடலில் எழுந்து வரும் அச்சிறுவனைப் போல நம் உளவெறுப்புக்குரியது இப்புவியில் பிரிதில்லை. அவருடன் இருக்கும் வரை நமக்கு மூப்பு என்பதே இல்லை என்றான். தருமன் உள்ளே வந்து, இளையோனே, நான் அவனை பார்த்தே நெடுநாட்கள் ஆகின்றன. அவன் குரல் கேட்டு வருவதற்குள் அகன்று விடுகிறான். என் விழிக்குள் இருக்கும் அவன் தோற்றம் இப்போது எப்படி மாறியிருக்கிறது என்றே நான் அவ்வப்போது வியந்து கொள்வதுண்டு. இரவில் எப்போதோ எவரும் அறியாமல் வருகிறான். புலரிக்குள் திரும்பிச் செல்கிறான். அவனை பார்த்து விடுவோம் என்று 4 முறை அவன் அறைக்குள் சென்றேன். மஞ்சத்தில் அவன் படுத்த சுவடே இல்லை என்றார். நகுலன் சிரித்து, அவர் இரவுகளில் வருவதும் குறைவே என்றான். எப்போதுதான் துயில்கிறான் என்றார் தருமன்.
மூத்தவரே, பெருவிலங்குகள் உச்சி வெயில் எழுந்து சாய் வெயில் அணைவது வரை புதர்களுக்குள் துயில் கொள்கின்றன என்றான் நகுலன். புதர்களுக்குள்ளா? நாகங்கள் நிறைந்த இக்காட்டிலா என்று பின் தருமன் பெருமூச்செறிந்து, ஆம், அங்குதான் அவன் நிறைவுடன் இருக்க முடியும் போலும். அவனுக்கு முலையூட்டியது நம் அன்னை அல்ல, புதர்களுக்குள்ளிருந்து இறங்கி வந்த பெருங்குரங்கு ஒன்று. அது அளித்த மெய்மை அவனுக்குள் உண்டு என்றார். அவர் காற்றின் மைந்தர் என்றான் நகுலன். பெருமரங்களை கடைப்புழக்கவும் சுவடில்லாது ஒழுகவும் அறிந்தது காற்று. தருமன் திரும்பி குரங்குகளை நோக்கினார். ஒரு பெருங்குரங்கு கிளை நுனியில் குடிலை நோக்கியபடி அமர்ந்திருந்தது. அதன் வால் நுனி கீழே தொங்கி அதன் உள்ளோடும் எண்ணங்களுக்கேற்ப மெல்ல வளைந்து அசைந்து கொண்டிருந்தது. தருமன், அந்த அன்னையின் குருதியின் பொருட்டே சூழ்ந்தமர்ந்து நம்மை காக்கின்றன இக்குரங்குகள். முன்பு ராகவராமனுக்கு துணை நின்ற கிஷ்கிந்தையின் படையினர் போல என்றார். மூத்தவர் வரும்போது தங்களை சந்திக்கும்படி சொல்கிறேன் என்றான் நகுலன். தருமன், நன்று என வெளியே செல்ல சகதேவன் புன்னகைத்து குரல் தாழ்த்தி, அதற்கு தாங்கள் அவரை பார்த்து எத்தனை நாட்கள் ஆகின்றன மூத்தவரே என்றான். நகுலன் தன்னை அறியாது வாய்விட்டு சிரித்து விட்டான். உண்மைதான், நானும் பார்த்து நெடு நாட்கள் ஆகின்றன என்றான். தருமன் வெளியே குடில் முகப்பில் நின்றபடி, புலி திரும்பிவிட்டது என்று நினைக்கிறேன். மரமானுடர் தங்கள் இயல்புக்கு மீண்டு விட்டார்கள் என்றார். இங்கு வந்தபோது இது மண்ணில் ஒரு விண்ணுலகு என்று தோன்றியது. இவ்வாற்றின் கரையில் குளிர் காற்றும் பசுமை மாறா செடிகளும் குடைமரங்களும் மண்ணும் மலரும் கலந்த இன்மணமும் உயர்ந்த எண்ணங்களுக்கென்றே அமைக்கப்பட்டவை என எண்ணினேன். இங்கு அமர்ந்திருக்கும் ஒவ்வொரு நாளும் தவமென்றே நினைத்தேன். இன்று அறிகிறேன், எந்த காடும் எந்த மலையும் நம்மை தவத்திற்கு கொண்டு செல்வதில்லை. நம் உள்ளிருந்து ஊறுவதே தவம் என்றாகும் என்றார் தருமன். விழிகள் ஒளி நிழலாடிய காட்டு வெளி நோக்கி தாழ்ந்து நின்றிருக்க சற்று நேரம் சிலை நிலை கொண்டு மீண்டு திரும்பி, இளையோரே, ஒரு முனிவன் என்று என்னை எண்ணிக்கொள்ள எப்போதும் விழைந்து வந்திருக்கிறேன். இன்று நான் அடைந்த மெய்யறிதல் என்பது ஒன்றே, நான் முனிவன் அல்ல. என் இளையோர் மீதான அன்பிலிருந்து எனக்கு விடுதலை இல்லை. அது என் தலை அல்ல, அணி என உணர்ந்ததே என் வீடு பேறு என்றார். ஆனால் உலகியலான் காட்டில் வாழ்வது என்பது எளிதல்ல என அவர் தொடர்ந்தார். தக்கையை நீர் என உலகியலானை காடு வெளித்தள்ளி கொண்டே இருக்கிறது. ஆனால் மந்தன் காட்டில் மகிழ்ந்திருக்கிறான். அவனை நகரங்கள் வெளியே தள்ளி கொண்டிருந்தன. அப்படியென்றால் அவன் உலகியலான் அல்லனா? ஒரு வகை யோகியா? அவர்கள் அவர் சொல்வதை கேட்டுக்கொண்டு பேசாமல் அமர்ந்திருந்தார்கள். இல்லை, நீங்கள் சொல்வதைப் போல களிமாறா இளமைந்தனே தானா? மைந்தர்களுக்கு நாடென்றும் காடென்றும் வேறுபாடு இல்லையே. அவர்களை அக்கணம் அள்ளி ஆழ்த்தும் ஒரு சூழல் மட்டுமல்லவா அவர்கள் விழைவது? அவர் திரும்பி குரங்கை நோக்கினார். அல்லது இக்குரங்கு போல இது நகர்களில் வாழ்வதை விரும்பாது. காட்டில் காட்டின் துளி என இருக்கிறது. அவர் நோக்கியதை உணர்ந்து அந்த குரங்கு கண் சிமிட்டு இடையை சொரிந்தது. பற்களை இழித்தபடி எதையோ விரல்களில் எடுத்து கூர்ந்து நோக்கியது. அதை பல்லில் வைத்து கடித்த பின் மீண்டும் தோல் தோய்ந்து இயல்படைந்தது. தருமன், சலிப்பில்லாது அமர்ந்திருக்கிறது. இன்றும் நாளையும் இவ்வண்ணமே இங்கிருக்க அதனால் முடியும். இளையோனே, சலிப்படைந்த காட்டு விலங்கை நான் கண்டதே இல்லை. நாட்கணக்கில் காத்திருக்கின்றன பூனைகளும் புலிகளும். பதுங்கி அசையாதிருக்கின்றன முயல்களும் நாகங்களும். அசை போட்டு விழி சொக்கி கிடக்கின்றன காளைகளும் மான்களும். இருத்தலே அவற்றுக்கு பேரின்பம். மானுடர் மட்டுமே இருத்தலில் சலிப்பு கொள்கிறார்கள். இயைவதும் இயல்வதும் அல்ல, எழுவதும் செல்வதுமே தங்கள் இன்பம் என்று எண்ணுகிறார்கள் என்றார். இங்கிருந்து கிளம்பிச் சென்று திசைகளை வெல்ல வேண்டுமென்று தோன்றவில்லை. நான் அடைவதற்கு இதற்கப்பால் ஏதோ ஒன்று உள்ளதென்றும் இப்போது என் உள்ளம் உணரவில்லை. நான் நினைவறிந்த நாள் முதலே அங்கு அங்கு என்று தேடிக்கொண்டிருந்தேன். அப்பயணத்தின் இறுதியில் இங்கு அமைவதெப்படி என்று தெளிந்தேன். இளையோர்களே, இன்று இச்சிறு சோலைக்கு அப்பால் நான் விழைவது எதுவும் இல்லை. இருந்தும் நாட்கள் சலிப்பூட்டுகின்றன. காலம் இழுபட்டு நீண்டு கிடக்கிறது. இருப்பதன் சலிப்பே மனிதனை காமம் குரோதம் மோகம் மூன்றுக்கும் அழைத்து செல்கிறது. சலிப்பின்றி இருக்க தெரிந்தவன் யோகி. சித்தமடக்கி சொல்லற சும்மா இருத்தலே யோகம் என்கின்றனர் முனிவர்.
ஒவ்வொரு ஒலித்துளியாலும் அச்சொற்களை இங்கு நான் முழுதுணர்கிறேன் என்றார் தருமன். திரும்பி அக்குரங்கை நோக்கி, காட்டு விலங்குகள் எல்லாம் யோகிகள் போலும், விலங்காக மாறும் பொருட்டுத்தான் இங்கு வருகிறார்களா மெய்யுசாவிகள் என்றார். நான் விரும்புவதென்ன என்று சென்ற சில நாட்களாக எண்ணிக்கொண்டே இருந்தேன். இந்திரபிரஸ்தமா, பாரத வருஷத்தின் சக்கரவர்த்தி என மணிமூடி சூடி அமரும் தருணமா, யயாதிக்கு நிகரான மன்னன் என சூதர்கள் பாடும் பெரும் புகழா? எது? இரக்கமற்ற எதிரியைப் போல வினாக்களை எனக்கு நானே கேட்டுக்கொண்டேன். இல்லை என்றே அகம் சொல்கிறது. அஸ்தினபுரியில் இருக்கும் என் மைந்தரை காண மீண்டு செல்ல வேண்டும் என்று கூட உள்ளம் எண்ணவில்லை. பிறகென்ன என்னுள் இருப்பது? கைகளை கட்டியபடி காற்றில் ஆடும் ஆடையுடன் காட்டிலைகள் ஆடிய ஒளி நிழலாட்டம் முகத்தில் ததும்ப தருமன் நின்றார். பின்பு பெருமூச்சுடன் கலைந்து, சொற்களிலாக்குவதென்றால் இப்படி கோக்கலாம். ஒவ்வொன்றையும் மீள கண்டுபிடிப்பதே பொருள்வய உலகில் இன்பம் எனப்படுகிறது. புது மலர், புது தளிர், புது நிலம், புதிய எண்ணம், புதிய மனிதர்கள். புதிய என்னும் சொல்லில் உள்ளது இப்புவியில் நாம் வாழும் புற வாழ்வு. இங்கெதுவும் புதிதல்ல என்று ஒரு கணமும் ஒவ்வொரு கணத்துளியும் புதிதென்று மறுகணமும் மாறி மாறி கண்டடையும் உவகையால் நெய்யப்பட்டுள்ளது வாழ்வு என்றார். இங்கு நான் இழந்திருப்பது புதிதே என உலமெழும் தருணத்தை இதோ இங்கிருந்து இறங்கிச் சென்றால் நான் பார்க்கும் எந்த கிளையில் மலர் மலர்ந்திருக்கும் என்று இப்போதே தெரிகிறது. உற்று நோக்கினால் கோமதியின் எத்தனை அலைகள் எழுகின்றன என்பதை கூட என் அகம் முன்னறிந்திருப்பது போல படுகிறது. இதே வானம், இதே காற்று, என் எண்ணங்கள் கூட ஒன்று மற்றொன்றென மீள நிகழ்கின்றன. இங்கு வந்த சில நாட்களில் என்னுள் எழுந்த அதே எண்ணங்களைத்தான் இப்போதும் அடைகிறேன். ஏனெனில் இப்போதும் என்னை சுற்றியிருக்கும் இப்பொருட்கள் மாறுபடுவதில்லை. அப்படியானால் இப்பொருட்களால் உருவாக்கப்படுவது தானா என் அகம்? என் எண்ணங்கள் அனைத்தும் இப்பொருள்வய புடவையின் நீட்சிகள் மட்டும் தானா? அறியேன். தருமன் எதையோ விட்டெறிவதைப் போல கையை வீசினார். சென்ற சில மாதங்களாகவே நீங்கள் நிலையழிந்திருப்பதை கண்டோம் மூத்தவரே என்றான் நகுலன். உண்மையில் இளையவர் சென்று இத்தனை நாட்களாகியும் மீளாததே அத்துயருக்கு பின் என்று எண்ணிக்கொண்டோம். தருமன் துயரம் படிந்த புன்னகையுடன், ஒரு வகையில் அது உண்மை. அவனை எண்ணாமல் ஒரு நாளும் துயின்றதில்லை. விழித்ததுமே அவன் எண்ணமே என்னுள் நிறைகிறது. ஆனால் அவனை பற்றி அச்சமில்லை. அவன் வெல்வதற்கென்று மட்டுமே பிறந்தவன். செல்லும் திசை எதுவும் அவனை பணியும். அடைந்து நிறைந்து கனிந்து மீழ்வான். அதில் எனக்கு ஒருபோதும் ஐயம் வந்ததில்லை என்றார். ஆனால் நால்வரில் ஒருவர் என் அருகே இல்லாத போது கூட நான் உணரும் பெரும் இடைவெளியைத்தான் நுணுகியும் கூர்ந்தும் எண்ணிக்கொள்கிறேன். நான் முழுமையற்றவன். உங்கள் நால்வரால் நிறைக்கப்படுகையில் மட்டுமே நிலை கொள்பவன். இங்கிருக்கையில் நாம் அவனுக்காக காத்திருக்கிறோம் என்ற உணர்வு இருக்கிறது. அதுவே துயர் நிறைக்கிறது. இலக்கு ஒன்று வேண்டும், செல்வதற்கும் அடைவதற்கும். அது இங்கிருக்கும் இருப்பின் பொருளை வெறும் காத்திருப்பென்று ஆக்காமல் இருக்கும் பொருட்டு மட்டுமே. மேலும் சொல்ல நாவெடுத்து தலையசைத்து தன்னை கலைத்த பின் தருமன் படிகளில் இறங்கி மலர் தோட்டம் நோக்கி சென்றார். காட்டுக்கொடிகளை முறுக்கி செய்த கயிற்றால் மரக்கிளைகளை கட்டி உருவாக்கப்பட்டிருந்த படிகளில் அவர் கால்கள் பதிய அவை இறுகி மேலும் முனகலோசை கேட்டு அடங்கியது. நகுலன் மிகச் சரியான சொற்களில் துயரையும் சலிப்பையும் தனிமையையும் சொல்வதற்கு பயின்றிருக்கிறார். பிறந்த நாள் முதலே இதில் பயிற்சி செய்து வந்திருக்கிறார் என்பதால் ஊகையையும் எழுச்சியையும் மெய்மையையும் தொடும் மொழியை அவர் அடையவே இல்லை. சகதேவன் நகைத்து, துயரினூடாகத்தான் அனைத்தையும் அறிய வேண்டுமென்று சிலருக்கு ஊழ் அமைந்துள்ளது. அதற்கு நாம் என்ன செய்ய இயலும் என்றான். தருமன் தோட்டத்தை அடைந்து சூழ்ந்திருந்த மலர்களை இடையில் கை வைத்து நோக்கி கொண்டிருந்தார். ஒட்டுமொத்தமாக அந்த மலர் பரப்பு பொருளில்லாத வண்ண குவியல் என தோன்றியதும் குனிந்து ஒவ்வொரு மலராக நோக்கினார். அவற்றின் பல வகையான மலர்வுகளும் குவிகைகளும் விரிதல்களும் குமிழ்தல்களும் உள்ளத்தை ஈர்த்தன. மென்மை என்பதும் தன்மை என்பதும் வண்ணமென்றானவை. பின்னர் எப்போதோ அவர் பீமனை பற்றி எண்ணிக்கொண்டிருப்பதை உணர்ந்த போதுதான் மலர்கள் சலிப்பளித்து விட்டிருப்பது தெரிய வந்தது. அத்தனை வடிவ மாறுபாடுகளுக்கும் அப்பால் அவை ஒன்றே. விரித்து தன்னை காட்டும் வண்ண கூளைகள், அறிவிலா அழகியர் போல வெறும் தேனேந்திகள். கிளம்பிவிட வேண்டும் என்ற வெறி எழுந்து உடலை துடிக்கச் செய்தது.
பிரிதொரு காடு, பிரிதொரு நதி, புத்தம் புதிய ஒரு மலை. இங்கு இனிமேல் இருக்க முடியாது. அவையும் இவை போன்றவையே. எங்கும் புவி ஒன்றே, எழுந்த வான் ஒன்றே, மேல மேல ஒன்றையே மலரென விரிக்கிறது, நதியென உருக்கி இழுத்து நீட்டுகிறது, மலையென அள்ளி குவிக்கிறது. பிரிதொன்றறியா பேதை பெரும் பரு. ஆனால் இன்னொரு நிலம் மேலும் சில காலம் ஆழ்த்தி வைத்திருக்க கூடும். இது புதிது என்னும் மாயையை பேணிக்கொண்டு அங்கு மேலும் சற்று வாழ்வை உண்டி கழிக்க முடியும். திரும்பவும் படிகளினூடாக குடிலை நோக்கி செல்லும் பொருட்டு கால்களை தூக்கி வைத்த போது அவர் காவல் குரங்கை நோக்கினார். அது அவர் அருகே ஒரு கிளையில் வந்து அமர்ந்து அவரை நோக்காமல் உடல் குறுக்கி அமர்ந்திருந்தது. கால்கள் மட்டும் கிளைகளை பற்றி இருக்க கைகள் தொய்ந்து கிடந்தன. தோல் தொய்வால் அது துயில்வது போல தோன்றியது. ஆனால் அவர் அசைவுகளை உடலால் நன்கறிந்தபடி விழிகளை அப்பால் காட்டின் புதர்களுக்குள் நாட்டி இருக்கிறது என்றும் தெரிந்தது. ஏனென்றறியாமல் ஒரு அக விரைவு எழ அவர் வேலியை மூடியிருந்த படலை கட்டவிழ்த்து மெல்ல உந்தினார். மறுபக்கம் கட்டப்பட்டிருந்த இடையால் படல் கதவு துலா போல ஓசையின்றி மேல் எழுந்தது. வெளியே சென்று கயிற்றை இழுத்து அதை மூடிவிட்டு காலடி பாதையில் நடந்தார். அவர் தலைக்கு மேல் குரங்கு கிளையுளைய இலையுதிர பதறியபடி வந்தது. உப் உப் என்று அது குரல் எழுப்ப கேட்டதும் தான் எங்கு செல்ல எழுந்தோம் என்பதை அவரே உணர்ந்தார். அந்த புலி வெறும் கையுடன் அதன் முன் சென்று நின்றிருக்க வேண்டும். இந்த நாளை அசைவுறச் செய்ய அதனால் இயலும். அதுவும் திகைக்க கூடும். இன்றைய சலிப்பை அதுவும் கடக்கக்கூடும். புன்னகையுடன் அவர் நடக்க அவர் மீது குரங்குகள் பெருகி கொண்டிருந்தன. அவை அவரை அழைப்பது போலவே குரல்கள் ஒலித்தன. ஓரிரு குரங்குகள் தாவி இறங்கி தாழ் கிளைகளில் ஆடி அவரை நோக்கி மேலுதடு குவித்து கூச்சலிட்டன. கிளைகளில் நின்று ஆடி ஆடி குதித்தன. அவர் மேலும் களி கொண்டார். புலன்கள் கூர்பெற சற்று நேரத்திலேயே புலியின் காலடிகளை கண்டுவிட்டார். பெரிய புலி. அதன் பின்னங்கால்களுக்கிடையே இருந்த தொலைவை வைத்து ஆண் புலி என தெளிந்தார். பூழி மென்மையில் பதிந்த தடத்தை குனிந்து நோக்கினார். ஊன்துளி இல்லை என்பதை கொண்டு அது இறை கொண்டிருக்கவில்லை என்று கணித்தார். குரங்குகள் முன்னால் சென்று விட்டிருந்தன. அங்கே அவற்றின் பூசலோசை எழுந்தது. அவை அவரை காக்கும் பொருட்டு புலியை துரத்துவதற்காக சென்றிருக்கின்றன என்று உணர்ந்தார். புலி அஞ்சி விலகிச் சென்று விடலாகாது என்று எண்ணி விரைந்து காலடி எடுத்து வைத்தார். சுற்றிலும் நோக்கியபடி சென்றபோது அவர் புன்னகைத்து கொண்டிருப்பதை அவரே அறிந்தார். முகத்தசைகளின் விரிவை உணர்ந்த கணம் புன்னகைத்தே நெடுநாட்களாகிவிட்டிருப்பது தெரிந்தது. கைவீசி கூச்சலிட்டு துள்ளி குதித்தார். பின்னர் அறிந்தார், அது அவருக்குள்ளேதான் நிகழ்ந்தது. அவர் அதே கூண்டோளும் தளர் நடையுமாகத்தான் சென்று கொண்டிருந்தார். கோமதியின் இடைவளைவு என அமைந்த சதுப்பு அது என்று தெரிந்தது. மட்கிய சேற்றின் மனம் வரத் தொடங்கியது. குரங்குகளின் ஓசை வலுத்து பின் தொலைவில் அகன்று தேய்ந்தது. பின் இளங்குரங்குகளின் ஓசையை கேட்டார். அவை சிறுவர்கள் போலவே கூச்சலிட்டன. நிறைய இளையவாளோர் இருக்கக்கூடும் அங்கு என தோன்றியது. அவர்கள் அனைவரும் அங்கு எப்படி சென்றனர்? அங்கே சற்று முன்னர் தான் பெரும் புலி சென்றிருக்கிறது. அவர் குனிந்து அதன் பாதத்தடங்களை நோக்கி அச்செலவை உறுதி செய்து கொண்டார். ஈரம் கசியும் மென்கதுப்பில் 4 விரல் பதிவுகள் விரியிலை வடிவில் தெரிந்தன. கோமதியின் ஒளி இலைகளின் நடுவே அலையலை என தெரியத் தொடங்கியது. இளவாளோர் குரல்கள் அணுகிய போது அவர் தெளிவடைந்து நடை தளர்ந்தார். பீமனின் குரல் ஊடே ஒலித்து கொண்டிருந்தது. அது குரங்கு மொழியில் பேசுவது எருது உருமுவது போலவும், செம்புக்களம் முட்டுவது போலவும், முழவில் கோல் வருடுவது போலவும், தோல்வாரில் வாழ்த்தீட்டுவது போலவும் ஒலித்தது. அவர் அருகணைந்து ஒரு பெரிய அரச மரத்திற்கு பின்னால் நின்று நோக்கினார். காற்றில் அலையுலைந்த நாணல் பெருக்கினுள் வால் சொடுக்கி வளைந்து நின்றிருக்க புலி தவித்துச் சுழன்று கோட்டுப்பல் காட்டி உருமி எம்பி குதித்து கைமடித்து காற்றில் அரைந்து நின்றிருக்க அதன் மேல் குட்டி குரங்குகள் சிறு சில்லைகளில் தொங்கி ஆடி கும்மாளமிட்டன. வால் எழுந்து வளைந்திருக்க ஒரு சிறுவன் நாணலுக்குள் குதித்து எழுந்து நின்று வயிற்றை பிராண்டியபடி ஹூ 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 என்றான். புலி அவனை நோக்கி உருமியபடி பாய 4 அதன் பின்பக்கம் குதித்து வாலை பற்றி இழுத்தனர். அது சீறி சுழல பாய்ந்து கிளைச்சில்லையில் தொற்றி ஆடி நின்ற தோழரின் கைப்பற்றி மேலேறி கொண்டனர். கிளைகள் எங்கும் காய்குலைகள் போல சரிந்திருந்த குரங்குகள் ஹூ 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 என ஓசையிட்டு எம்பி குதித்தன.
இலைகள் சுழன்று புலி மேல் விழ அது ஒவ்வொரு இலைக்கும் அஞ்சி உடல் விதிர்த்து முதுகு வளைத்து ஒண்டியது. அதன் விலாவெலும்புகள் வரித்தோல் மடிப்புகளுக்குள் அசைவு கொண்டன. பிடரியும் பின்தொடையும் ஆங்காங்கே தசை அதிர்ந்தன. மரங்களின் மேல் பீமன் தலைகீழாக கால்களால் கிளை பற்றி கைவீசி தொங்கி கிடந்து ஹூ 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 என குரல் எழுப்பினான். புலி பின்னால் காலடி எடுத்து வைத்து நடுநடுங்கியபடி சென்று கோமதியின் சேற்று விளிம்பை அடைந்து சரிவில் கால் வழிக்கு சென்றது. கால்களை எடுத்து வைக்கும் தோறும் வழுக்க அது பூனை போலவே முனகியபடி தலை தாழ்த்தியது. முன்னங்கால்களால் களிமண்ணை அள்ளி பற்றி மேலேற முயன்ற போது பின்னங்கால் நீண்டு கீழிறங்க தொங்கவிடப்பட்டது போல அதன் உடல் நெடுகியது. குரங்கு சிறுவர் ஒவ்வொருவராக நாணலில் குதித்தனர். பீமன் இறுதியாக தலை கீழாக குதித்து கைகளை ஊன்றி கால்கள் காற்றில் நடக்க ஆணைகளை இட்டபடி பின்னால் நடந்தான். புன்தலை மயிர் சிலிர்த்திருக்க குரங்கு குட்டிகள் புலியின் அருகே சென்று நின்றன. அதன் உருமல் கேட்டு மெய்விதிர்க்க பாய்ந்து ஒருவரை ஒருவர் பற்றி கொண்டன. மீண்டும் துணிவு கொண்டு அணுகின. புலி வயிற்றை எக்கி உருமியது. மீசை மயிர் முட்கள் விடைக்க தலையை தாழ்த்தி குருதி நிற வாய் திறந்து அலறியது. துணிவு கொண்ட குரங்கு ஒன்று மெல்ல அருகே சென்றது. மேலும் நெருங்கி கை நீட்ட புலி துள்ளி துள்ளி அமறியது. அவ்வசைவில் மேலும் சேற்றில் வழுக்கியது. குட்டி தன் சிறு கை நீட்டி புலியின் மீசையை பிடித்து இழுத்துவிட்டு ஊஹூ ஹூஹூ என ஓசையிட்டபடி பின்னால் பாய்ந்தது. மற்ற குரங்குகளும் கூவியபடி அதனுடன் சேர்ந்து கொண்டன. இன்னொன்று முன்னால் சென்று மீண்டும் புலியின் மீசையை பிடித்து இழுத்தது. இன்னொன்று ஒரே பாய்ச்சலில் புலியின் தோள் மேல் தொற்று ஏறிக்கொண்டு எழுந்து நின்று ஊ ஊ ஊ ஊ என்றது. அதன் சிறு குறி பிஞ்சு பலாக்காய் என பூ மயிருடன் விடைத்திருந்தது. அத்தனை குரங்கு குட்டிகளும் பெரும் குரலில் ஓசையிட்டன. புலி வயிற்றை சேற்றில் அழுத்தி கால்களை நன்றாக பரப்பி புலித்தோல் இருக்கை போலவே ஆகியது. அவ்வாறே காலையும் விரித்த போது அதனால் நீந்துவது போல முன் நகர முடிந்தது. நாணலில் முன்கால் சிக்கியதும் ஒரே பாய்ச்சலில் எழுந்து துள்ளி சுழன்றது. குரங்குகள் கூச்சலிட்டபடி சேற்றில் விழுந்து நான்கு பக்கமும் சிதறி ஒன்றை ஒன்று கைப்பற்றியும் வால் தொற்றியும் கிளைகளில் ஏறிக்கொண்டன. சில குரங்குகள் ஓடி பீமன் காலை பற்றி கைகளில் தொற்றி இடைமேல் ஏறின. பதைத்து ஓடிய ஒரு குட்டி நீரை நோக்கி சென்று திகைத்து திரும்பி எதிரில் புலியை கண்டு அஞ்சு மயிர் சிலிர்த்து வாய் இழுபட்டு இழிக்க அசைவற்று நின்றது. புலியும் அஞ்சி முகம் தாழ்த்தி உருமியபடி நின்றது. குரங்கு மெல்ல அசைந்த போது புலியும் திடுக்கிட்டு அசைந்தது. குரங்கின் சிறு செவி மட்டும் முன்னும் பின்னும் அசைய புலியின் வால் ஐயத்துடன் சுழித்து நெளிந்தது. மேலே குரங்குகள் கூச்சலிட்டு கிளையை உலுக்கின. பீமனின் உடல் மேல் தொற்று இருந்த குரங்குகள் மேலேறி தலைமேலும் தோள்களிலும் நின்று எம்பி எம்பி கூச்சலிட்டன. புலி ஐயத்துடன் முன்னங்காலை தூக்கி காற்றில் மெல்ல வீசியது. மீசை விடைக்க உடலை நிலம் சேர்த்து முன்னகர்ந்து மீண்டும் கை நீட்டியது. குரங்கு குட்டி ஈ என ஓசையிட்டு தொழுவது போல கை சேர்த்து ஒடுங்கியது. அக்கணம் ஓடி வந்த பீமன் புலியை வால் பற்றி தூக்கி அதே விசையில் மும்முறை சுழற்றி நாணல் மேல் வீசினான். உள்ளே விழுந்து செந்நிற ஆடை அளவு என துள்ளி எழுந்து மீண்டும் அமிழ்ந்து மீன் போல அப்பால் தோன்றி துள்ளி துள்ளி தெரித்து அது விலகி ஓடியது. அதன் வால் சுழல்வது தொலைவில் தெரிந்து மறைந்தது. அஞ்சி நின்றிருந்த குரங்கு கையூன்றி விழுவது போல் மண்ணில் அமர்ந்தது. பின் ரீச் என ஓசையிட்டு சிறுநீர் பீச்சியபடியே ஓடி வந்து பீமனை அணுகி அவனை அறைந்தது. பல்காட்டி சீறி கடித்தும் உதைத்தும் கூச்சலிட்டது. அதன் முகக்குழிகள் பதைத்தன. என்ன செய்வதென்று அறியாமல் சுற்றி சுற்றி வந்து மண்ணை அள்ளி வீசியது. மண்ணில் படுத்து புரண்டு எழுந்தது. அதை சூழ்ந்து குட்டிகள் குதித்தன. அவை சேர்ந்து ஓசையிட்டபடி எம்பி குதித்தன. கிளைகளில் தொற்று ஏறிக்கொண்டு அங்கிருந்தபடி கூட்டோசையிட்டன. பீமன் அவர்களிடம் ஏதோ கூச்சலிட்டு பேசியபடி ஓடி வந்தான். அவன் விழிகள் தன்மேல் பதிவதை உணர்ந்த போது தருமன் அறியாமல் பதுங்க முயன்றார். பீமன் அவரை அறியவே இல்லை என தெரிந்தது. கூவியபடி பாய்ந்து கிளை முனையை பற்றி ஆடி மேலேறி இலைத்தழைப்புக்குள் சென்று அகன்றான். கிளைகள் கலைந்து அலை எழுப்ப அவர்கள் காட்டின் ஆழத்திற்குள் மறைந்தனர். மீன் கூட்டம் மூழ்கிய பின் நீர்பரப்பு என பசப்பு அசைவிழந்தது. தருமன் அதை நோக்கியபடி சற்று நேரம் நின்ற பின் தன்னை உணர்ந்து உடல் மீண்டு நீள் மூச்செறிந்தார். மாமலர் 1வது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது. நன்றி.